ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 1/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ இந்த கோவிட் பற்றி அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. லைக் COVID-19 கேசஸ் ஹிட் 3395, வேஸ்ட் வாட்டர் வைரல் லோட் ரைசஸ், இந்த மாதிரியான ஒரு சில இதுக்கப்புறம் அப்கமிங்கில் தான் இதை பற்றி நமக்கு ப்ரீஃபாக தெரியும். ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிடலாம். தென் நம்ம ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஸ்டேட்டாக இங்கே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நம்ம ஆனால் சவுத் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஃப்ளட்டு, லைக் அந்த கேரளா ஆயில் ஸ்பில் அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ஆகுது இல்லையா, அந்த கண்டெய்னர்ஸ் இதுவாகி. ஸோ அதை பற்றி நம்ம மெயினாக சவுத் சைடில் பார்த்துக்கணுன்னா தெரிஞ்சுக்கணுன்னா அது ஒன்று. ஸோ தென் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். தென் இது பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபியர் ஆஃப் $1 billion ஹிட் ஆன் நியூ யூஎஸ் டேரிஃப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ மறுபடியும் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம அயர்ன் அண்ட் ஸ்டீலில் கூடிய சீக்கிரத்தில் வந்தாங்கன்னா நம்ம இந்தியா ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம்ல, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம சேனல்லே. ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் நம்ம மெயினாக நம்மளுடைய இந்தியா பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல்லையே கிட்டத்தட்ட $5 billion கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நமக்கு இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஸோ அந்த விஷயத்தில் இப்போ மறுபடியும் டேரிஃப் வருது அப்படின்னும் போது நம்ம அது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ தென் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம அந்த 90 டே யூஎஸ்ஏ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு சைனாவும் அவங்களுடைய டேரிஃப் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலிமா இப்போ 90 days பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரியா அப்படின்னு நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் இல்லையா, யூஎஸ் ஃபெட்ரல் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா எதுவும் ரைட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு திருப்பு முனையாக இருக்குது. இந்த ட்ரம்ப் அவர்கள் 25லேருந்து கிட்டத்தட்ட 50% நமக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 25%லேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீலில் அந்த டேரிஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுளாக அப்படியே ஆக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஏன்னா நம்மளுடைய இந்தியா பார்த்திங்கன்னா நம்மளுடைய WTO கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்டேஷன்லாம் கூட சப்மிட் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கு ரிட்டாலியேட்டரி டேரிஃப் ரைட் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்றது நம்மளோட ஃபார்மாலிட்டி. ஸோ இன்கேஸ் ரிட்டாலியேட்டரி டேரிஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ யூஎஸ்ஏ அவங்க சைட்லேருந்து டேரிஃப் அதிகமாக ஆக்கி இங்கேருந்து நிறைய அவங்க டேரிஃப் அதிகமாக ஆக்குனாங்கன்னா, ஸோ நம்ம அந்த சேம் அமௌண்ட் நம்மளும் நம்ம யூஎஸ்க்கு போகிற எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம செலுத்தி நம்ம அதை ரிட்டர்ன் எடுக்கிறது மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டாலியேட்டரி டேரிஃப் அப்படின்றது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்தியாவுக்கு இருக்குது அப்படின்றதும் இங்கே தெரிவுபடுத்திக்கிறேன். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுறேன். இங்கே சேம் அந்த why is the RBI changing gold loan rules அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய கோல்டு லோன்ஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ நிறைய லோன், ஹோம் லோன், பர்சனல் லோன், கார்ப்பரேட் லோன், கோல்டு லோன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கோல்டு லோன் அப்படின்றது எப்போவுமே அது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்தான். எல்லா பேங்க்ஸ்லேயும் சரி, தென் NBRFலையும் சரி, எல்லா இடங்கள்லையும் அந்த கோல்டு லோன் அப்படின்றது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம்தான். அது ஆக்சுவலி என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன ஒரு மோட்டோ அப்படின்னா, ஒரு லோன் டு வேல்யூ ரேஷியோ, LTV ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது பிரகாரம் தான் நம்மளுடைய கோல்டுக்கு நம்ம அவங்க லோன் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுடைய வேல்யூ கொடுத்து நம்ம லோன் வாங்குற மாதிரி லோன் டு வேல்யூ ரேஷியோ அப்படின்றது. ஸோ ஆல்மோஸ்ட் 75% நம்மளுடைய லோன் கொடுக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். நார்மலாக இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்த ரூல்ஸ். பட்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பேங்க்ஸ் 60 to 75 கொடுத்துருந்தாங்க. தென் NBFCஸ்லாம்
75 to 80% கூட கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருந்தாலும் இப்போ வந்து ரீசெண்டாக ரூல்ஸ் வந்து யூனிஃபார்மாக எல்லாரும் 75% வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. தென் இந்த இந்த எல்டிவி ரேஷியோலாம் யார் ஃபிக்ஸ் பண்ணுவா, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்டிவி ரேஷியோ அப்படின்றது இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி லோன் டு வேல்யூ ரேஷியோ அப்படின்றது தான். இதுதான் வந்து நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் என்ன தான் நம்ம வந்து கோல்டு அங்கே பிளெட்ஜ் பண்ணாலும் நம்மளுக்கான கோல்டுக்கான வேல்யூ மணி அவங்க கொடுக்குறாங்களே இன் ரிட்டர்ன். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து எல்டிவி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ பேண்டமிக் டைம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இந்த கொரோனா டைம் பேண்டமிக் டைம்லலாம் வந்து நிறைய பேர் இந்த கோல்டு லோன் பிளெட்ஜ் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நார்மலாக நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் போயிட்டு, ஸோ ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கெலாம் கூட சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு போய் பிளெட்ஜ் பண்ணிட்டு வந்து, ஸோ வேறு வழி இல்லை. அந்த டைமில் நிறைய பேருக்கு ஜாப் இல்லை இல்லையா, ஸோ அதனால் பிளெட்ஜிங் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஸோ அப்போ வந்து எல்டிவியுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. எல்டிவி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு கிடைக்க போகிற மணியுமே, அதாவது இப்போது நான் ஒரு 10 grams ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு பிளாங்க்கில் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 75%னால் அதோடைய வேல்யூ ஒரு 1 lakh அப்படின்னா நமக்கு 75,000 வந்து கிடைக்கும். ஆனால் அதே வந்து நான் இன்கேஸ் எல்டிவி 90 இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நான் அதே அமௌண்ட் எடுத்துகிட்டு கொடுக்கும் போது அதே அமௌண்ட் ஆஃப் கோல்டு எனக்கு வந்து 90,000 வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து எல்டிவி ரேஷியோ. அதாவது எல்டிவி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற காசுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். எல்டிவி கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற காசுமே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்த கைட்லைன்ஸை இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி எல்லா பேங்க்ஸ்லேயும் சரி என்பிஎஃப்சிஸ்லேயும் சரி 75% லோன் டு வேல்யூ ரேஷியோ எல்டிவி ரேஷியோவாக வந்து யூனிஃபார்மாக ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு லோன் ஆக்சுவலி இன்னொரு எக்ஸ்ட்ராவாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு லோன் மெயினாக நம்ம எதுக்கு வாங்குவோம், நார்மலாக கன்சம்ஷன் பர்பஸ்க்காகவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ, இது ரெண்டுத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு லோன்ஸ் அப்படின்றது நம்ம மோஸ்ட்லி வாங்குவோம். ஏன்னா வந்து சடனாக ஒரு எமர்ஜென்சி பீரியடில் தான் நம்ம வீட்டில் இருக்க கோல்டு எடுத்துகிட்டு போய் பிளெட்ஜ் பண்ணி நம்ம மணியாக வாங்கிட்டு வருவோம். ஸோ கோல்டு லோன்ஸ் வாங்குறதுக்கான பர்பஸ் அப்படின்றது தெளிவாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த அசைனிங் குவாலிட்டி அண்ட் தென் குவான்டிட்டி, எவ்வளோ கோல்டு எடுத்துகிட்டு வராங்க அண்ட் தென் அது எவ்வளோ குவாலிட்டியான ஜுவல்ஸாக இருக்குது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வைக்கணும், அசைன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நியூ ரூல்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த கோல்டு டாக்குமெண்டேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி வைங்க அப்படின்ற மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வில் தேர் பி ஏ லாஸ்டிங் சீஸ்ஃபயர் இன் காசா அப்படின்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதுவுமே ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இப்போது இது ரொம்ப நாள் கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் அது அவ்வளோவா நம்ம அதை பற்றி பார்க்கல. நிறைய பாகிஸ்தான் இந்தியா வார் அண்ட் தென் ட்ரேட் வார்லாம் நடந்ததுனால இது அவ்வளோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காசா அண்ட் தென் ஈரான். ஸோ எப்படி இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் வார் வந்ததோ அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஈரான் காசா இந்த வார் பற்றி இல்லாத நியூஸே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும், அந்த ஹமாஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காசாவில் போயிட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்து அட்டாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து நிறைய இடத்துங்களை வந்து காசாவில் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ சீஸ்ஃபயர் அப்படின்றது ஒன்று ஆரம்பித்தாங்க. லைக் சீஸ்ஃபயர் அப்படின்றது 3 ஃபேஸஸாக நடக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ வந்து இவங்க காசா பீப்புள்ஸ் ஒரு சில பேர் அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்கள வந்து விடுதலை செய்கிறதும் அவங்க பீப்புள்ஸை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கவங்கள விடுதலை செய்கிறதும் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இருக்கும். செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ஸோ சீஸ்ஃபயர் அதாவது போர் நிறுத்தம் அப்படின்றது நடக்கும். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே அப்படியே நின்றுடுச்சு. இந்த காசா அண்ட் தென் இஸ்ரேல் வார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நின்றுச்சு அண்ட் தென் அதுக்கு தாண்டி வந்து போகலை. ஸோ இப்போ மறுபடியும் அதை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம யூஎஸ்ஏ பிரசிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்வாய் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து 60 days சீஸ் ஃபயர் பிளான் அப்படின்ற ஒரு பிளானை வந்து கொடுத்துருக்காரு.
ஸோ இதை இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்து ஹமாஸ் பீப்புள் லைக் அதாவது காசா சைட்லேருந்து வந்து அக்செப்ஷன் வரணும், அதாவது ஹமாஸ் பீப்புள். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, அண்ட் தென் வந்து வேணான்ற மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்தாங்க. ஸோ கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து இந்த 60 days சீஸ்ஃபயர் பிளானில் இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ எக்ஸ்சேஞ்ச், அதாவது இவங்க யாராச்சும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள விடுதலை செய்யணும், அண்ட் தென் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களையும் விடுதலை செய்யணும், அது அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அண்ட் தென் சீஸ்ஃபயர் இப்போ நிறையவே வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா இஸ்ரேல். ஸோ அந்த சீஸ்ஃபயர்லேருந்து அவங்க எல்லோரும் வெளில போயிடுவாங்க. அண்ட் தென் இவங்களுக்கு கிடைக்க நிறைய எய்டு, யூஎன் எய்டெல்லாம் வந்து இவங்களுக்கு வருது. பட் ஆனால் அதை சுற்றி இருக்க பார்டர் பிளாக் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சேருதா அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஷின் மார்க். சேரவே இல்லை. அந்த அவங்களுக்குன்ட்டு கிடைச்ச எய்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் அவ்வளோவா சேரலை அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதே அந்த எய்டெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது காசா ஏன் வந்து இது லைக் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறமா வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஷின் மார்க் தான். ஜஸ்ட் ஃபார் 60 daysக்கு வந்து இது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் காசாவுக்கு ஒரு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேரண்டியுமே வந்து இதில் இல்லை அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய வருத்தமாக இருக்குது. ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற வரைக்கும் இவங்க வந்து சைன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதை பற்றின ஒரு விஷயங்கள் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இங்கே ஆக்சுவலி இது சொல்ல மறந்துட்டேன். பாகிஸ்தான் வயலேட்டிங் இண்டஸ் ட்ரீட்டி த்ரூ டெரரிசம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா. சரி, ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு 1 point அப்படியே முடிச்சிடலாம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2025 யூஎன் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர்ஸ் ப்ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைமில் நிறைய கிளைமேட் சேஞ்ச்னாலையும் நிறைய வெதர் இம்பேக்ட்ஸ்னாலேயோ நிறைய ஐஸ் கேப் அதெல்லாம் வந்து நிறைய ரொம்பவே வந்து நம்ம இதிலலாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுனால இது வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர்ஸ் ப்ரிசர்வேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸ் வந்து நிறைய மூழ்கி போயிடும், நிறைய பீப்புள்ஸ் வந்து வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகிடும், அவங்க கல்ச்சர், அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ரொம்பவே நிறைய வந்து இதுவுமே ஒரு டிசாஸ்டர் மாதிரி தான் இல்லையா. ஸோ இதனால் நம்ம இதுலேயுமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ ரீசெண்டாக வந்து 3 days கான்ஃபரன்ஸ்லாம் கூட நடந்துகிட்ருக்கு. அதே கிட்டத்தட்ட 2000 மெம்பர்ஸ் ஆஃப் த யூஎன் மெம்பர்ஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. 70+ லைக் 70 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து கலந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ரெப்ரசன்ட் பண்ண அந்த ஒரு பர்சன் வந்து லைக் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்தியா வந்து இட்ஸ் நாட் அ பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற ஒரு நல்ல குட் ஃபெய்த் அண்ட் தென் ஃபார்ம் வந்து நல்லா மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தால் தான் வந்து அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது சைன் பண்ணப்பட்டது. பட் ஆனால் இப்போ அதை மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால நாங்கள் அதை வந்து பின்வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இதுதான். ஆனால் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஆனால் இந்த 2025 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கிளேஷியர்ஸ் ப்ரிசர்வேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த நியூஸ் எடுத்திருந்தேன். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, இதில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா. ஸோ ஈரான் ஹேஸ் அமேஸ்டு ஈவன் மோர் யுரேனியம் சேஸ் யூஎன் வாட்ச் டாக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஈரான் வந்து இதுக்கு முன்னாடியே ஈரானுக்கும் யூஎஸ்ஏக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி நடந்துருந்தது. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி மூலிமா வந்து இவங்க வந்து ஈரான் வந்து அவ்வளோவா எதுவும் யுரேனியமை வந்து லைக் யுரேனியம்னால வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நல்ல கெட்ட விஷயங்களும்
லைக் ஹார்ம்ஃபுல்லான விஷயங்களும் நிறையவே இருக்குது. லைக் ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காகவும் யுரேனியம் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹெல்த் கேருக்காகவும், அண்ட் தென் நிறைய சயின்டிஃபிக் இன்னோவேஷனுக்காகவும், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம யுரேனியம் செலவு பண்ணலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இதுக்கான இன்னொரு முகம் பார்த்திங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் பர்பஸில் நிறைய இந்த அட்டாமிக் பாம்ஸ்லாம் தயாரிக்கிறதுலே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகுது. ஸோ இந்த யுரேனியம் அப்படின்றது 2 சைடுமே இருக்குது. லைக் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இதுக்கு. ஸோ இதை ரொம்ப அதிகமாக என்ரிச்மெண்ட் பண்ண நமக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா என்ரிச்மெண்ட் வந்து அதிகமாக தேவை. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து தென் யூஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் நடந்த ஒரு ஒப்பந்தம் வந்து 2015 நடந்தது. பட் ஆனால் 2016 to 20 ட்ரம்ப் அவர்களோட அவங்க காலம் பீரியட் வந்தவுடனே 2018 அப்போ இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. லைக் யூஎஸ்ஏ வந்து இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ பட் ஆனால் இப்போ மறுபடியும் ஈரான் வந்து அதிகமாக வந்து என்ரிச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க யுரேனியம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யுரேனியம் பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம்க்கு 2 ஐசோடோப் இருக்குது. ஐசோடோப் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லைக் அந்த அட்டாமிக் நம்பர் இல்லாமல் அது ஒரு யுரேனியம் 235 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, யுரேனியம் 235 ஒன்று இருக்குது, யுரேனியம் 238 அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம வந்து யுரேனியம் 238 அப்படின்றது ரொம்ப ஹையான கான்சன்ட்ரேஷன். நம்ம இதுதான் வந்து நிறைய டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கெலாம் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், வெப்பன்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கிடச்சிருக்கிற டேட்டா படி பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 9240 kgs ஆஃப் யுரேனியமாக வந்து அவங்க வந்து என்ரிச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதும், அதே 400 kgs கிட்ட 60%க்கும் மேலே என்ரிச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. எதுக்கு இப்போ இவங்க இன்னேத்திக்கு வந்து லைக் இந்த மாதிரி என்ரிச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இதனால் நமக்கு பிற்காலத்தில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம். ஏன்னா இதனால் நிறைய அட்டாமிக் பாம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈரான் ஹஸ் அமேஸ்ட் ஈவன் மோர் யுரேனியம் சேஸ் யூஎன் வாட்ச்டாக். லைக் அதை நோட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி யூஎன் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இப்போதைக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபைனலி ரீச் 10 மினிட் நடந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.